mystery of the Blessed Sacrament. By it, may you be recognized as one who has totally given herself to Christ our Lord and dedicated herself to the perpetual adoration of the Most Blessed Sacrament. Esteemed Breviary, that you may begin the canonical hours and may pray the holy office of the Church. Receive the breviary that you may begin the canonical hours. You may pray the office of the Church. இப்பொழுது ஆயர்கள் துறவர சபைக்குரிய ஒழுங்கு புத்தகத்தை வழங்குகின்றனர். Receive the rule of this religious community. May you show by your own life and observe what you have zealously learned. Receive the rule of this religious community. May you show by your own life and observe what you have zealously learned. ஆண்பை கட்டி காப்பதற்காக உழைக்கின்ற நமது திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உமது ஆவியின் அன்பால் நிலைத்தரலும். தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள இறைமக்கள் மற்றும் பணியாளர்களின் வாழ்வில் உண்மையான அன்பும் அக்கறையும் காட்டி இயேசுவை போல் இறையாட்சியின் பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் ஊற்றே எம் இறைவா, புதியதாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம் நாட்டு தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவரும் மிக சிறந்த தலைமை பண்புகளுடன் செயல்படவும், நாட்டு மக்களை அச்சுறுத்தாமல், அடிமைப்படுத்தாமல், நல்ல சிந்தனைகளில் இருந்து திசை திருப்பாமல், தங்களது தீமைகளை நியாயப்படுத்தாமல் தர்ம சிந்தனையோடு பணிபுரியவும், தனி மனித உரிமைகளை பேணி காத்து மக்களை சகோதரத்துவத்தில் வளர உதவி புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்ற இறைவா, இன்று உடல் மற்றும் உள்ள நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும், சிறப்பாக கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் ஒவ்வொருவரையும் உயிர்த்த இயேசுவின் திருப்பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைவோம் என்ற இறை வார்த்தைக்கேற்ப நோயாளிகள் அனைவரும் குணம் பெற்று உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்த அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மரியே வாழ்க. அன்பின் நிறைவே, எம் இறைவா, எம் மறைமாவட்ட வளர்ச்சிக்காக நற்கருணை ஆண்டவர் முன் அமர்ந்து இடைவிடாது செபிக்கும் எம் அருட்சகோதரிகளின் தேவைகளுக்காக தங்களது உழைப்பால், பொருட்களாலும் ஜெபங்களாலும் உதவி செய்யும் ஒவ்வொருவரையும், அவர்கள் குடும்பங்களையும் திருப்பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அவர்களது தேவைகள் அனைத்தும் இறைவன் நிறைவு செய்யவும், அவர்களது உதவும் பண்புகள் மேலும் உயர்ந்து அதன் மூலம் பிறர் அன்பில் நிலைத்திருக்கவும் வேண்டி அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இன்று தங்களது முதல் வார்த்தை பாட்டின் மூலம் உமது பணித்துணர் தங்களையே முழுமையாக உமது அருட்கொடைகளால் நிரப்பியருளும். இவர்களது குருகுர வாழ்வு உமது தூய ஆவியால் வழிநடத்தப்படவும், தங்களது மறைந்த புனித வாழ்வால் திருச்சபைக்கும் அகில உலகிற்கும் ஆசையாக விளங்கும் உமது கருவியாக பயன்படவும், இவர்களை உமது பணிக்காக அர்ப்பணிக்கும் பெற்றோர், உடன்பிறப்புகள், உற்றார் உறவினர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
அப்பமாய் ரசமாய் தருகின்றோம். நீலத்தின் விளைவையும் உழைப்பையுமே அப்பமாய் ரசமாய் தருகின்றோம். இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. தீமை எமக்கு செய்தவரை தினம் மன்னித்து பலி தர வருகின்றோம். தீமை எமக்கு செய்தவரை தினம் மன்னித்து பலி தர வருகின்றோம். தேவ கிருபை மழையாகும் இத்யாக பலிதனை தருகின்றோம். தேவ கிருபை மழையாகும் தியாக பலிதனை தருகின்றோம். இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. பொன்னை தரவா பொருள் தரவா என்னை தருவேன் எல்லாம் தருவேன். பொன்னை தரவா பொருள் தரவா என்னை தருவேன் எல்லாம் தருவேன். இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, துறவு முதல் வார்த்தை பாட்டை கொண்டாடுகின்ற இவர்கள் உமக்கு அளிக்கும் இக்காணிக்கைகளை மன்றாட்டுக்களையும் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோ. அதனால் உம்மடியாருடைய வாழ் முதற்கனிகள் உமது அருள் துணையால் மிகுந்த பயன் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். வாடாமலரா புனித கன்னிமரியாரிடமிருந்து தோன்றி எங்கள் ஆண்டவர் தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று மொழிந்து
தம் வாழ்க்கையினால் கற்பின் மாண்பினை விளங்க செய்தார். அவர் என்றும் மது திருவுளத்தை நிறைவேற்றும் கருத்தாயிருந்து எங்களுக்காக சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து முற்றும் உமக்கு உகந்த பலிப்பொருளாக தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுக்க திருவுளமானார். பொருட்டு இவ்வுலகில் அனைத்தையும் துறந்து தங்களை இழந்து மாண்புமிக்க உரிய உமக்கு ஊழியம் புரிவதற்காக இவர்களை தேர்ந்து கொண்டார். இவர்கள் செல்வத்தை விண்ணகத்தில் அடைபவர்கள் எனவும் அவர் இவர்களுக்கு உறுதியளித்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கற்பணிக்கு நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும்
வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார்னு எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம்கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமாகிய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித பிரான்சிஸ்கு சவேரியார், புனித கிளாரா, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராக்கிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. ஆண்டவரே, உமடியார்கள் இவர்கள் நற்செய்தி வாழ்வை நெருக்கி சகோதர அன்புக்கு சான்று பகர்ந்து கிறிஸ்துவை பிறரன்றுடன் பின் செல்ல ஆர்வம் கொண்டவர்களாய் தங்களது நேர்ந்தெளிப்பில் உறுதியாய் நிலைத்திருக்கச் செய்தருள்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மன உறுதி அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் இந்த உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
அளித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருரத்தமும் நம்மை மறையாத நேசமே. நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. உயிராகவா என் உணவாகவா, விருந்தாகவா திருவிருந்தாகவா, உயிராகவா என் உணவாகவா,
போல வளமானதே. வானின்று வரும் யாவும் நலமானதே, எம்மை வாழ்விக்கும் மழை போல வளமானதே. வானின்று வந்த உனதுயிர் உடல், வானின்று வந்த உனதுயிருடலும் மனதாகுமே எனக்கு அமுதாகுமே. நலமாகுமே எனக்கு அமுதாகுமே. உயிராகவா என் உணவாகவா, விருந்தாகவா திருவிருந்தாகவா. உயிராகவா என் உணவாகவா, விருந்தாகவா திருவிருந்தாகவா. நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே. என்றும் மாறாத மறையாத நேசமே. இவ்வாறு இதன் ஆற்றலால் உம்மடியார்கள் இவர்கள் நாங்கள் மேற்கொண்ட துறவு கடமையை பின்பற்றுதிட நிறைவேற்றி உமக்கு மனம் உவந்து ஊழியம் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள ஒடுக்கமான வழியில் உங்கள் சகோதர சகோதரிகளுடைய சுமைகளை அக்களிப்போடு தாங்கிக் கொண்டு கிறிஸ்து தரும் மகிழ்ச்சியில் விரைந்து செல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக. நல் உணர்வுகளை தூண்டி எழுப்பும் இறைவன் நல்லெண்ணங்களில் உங்களை நிலைத்திருக்கச் செய்து உண்மையுடன் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்தி நீங்கள் வாக்களித்தவற்றில் நிலைத்திருக்க செய்வாராக. ஆண்டவர் பெயரால் ஒன்றி கூடியிருக்கும் உங்களை இறைவன் தமது பேரன்பினால் ஒரே குடும்பமாக்கி அது கிறிஸ்துவின் அன்புக்கு எடுத்துக்காட்டாய் விளங்க செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவர் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த முதல் வார்த்தைப்பாடு நிகழ்வு சிறப்பாக நடைபெற நல்ல கால சூழ்நிலைகளை ஈந்து வழி நடத்திய எல்லாம் வல்ல எம் மூவொரு இறைவனுக்கு முதல் நன்றியை நம் அனைவர் சார்பாகவும் சமர்ப்பிக்கிறேன். அனைத்தையும் பாங்குற நடத்திட
மிக அழகாக சிறப்பாக திட்டமிட்டு எங்களுக்கு உறுதுணையாய் செயல்பட்டு இந்நிகழ்வை தலைமையேற்று வழிநடத்தி வரும் எமது பாசமிகு ஆயர் மேதகு அந்தோணிச்சாமி ஆண்டகை அவர்களுக்கு எம் மனமார்ந்த நன்றியை எமது குடும்பங்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெற தங்களது ஜெபத்தாலும் உடனிருப்பாலும் ஆயருடன் இணைந்து பங்கேற்று இறை ஆசிரை பெற்று தந்த அனைத்து குருக்களுக்கும் எமது குடும்பங்களின் சார்பாக நெஞ்சம் நீரை நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன். இந்நிகழ்வுக்காக பல தடைகளையும் தாண்டி பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலும் எம் குழந்தைகளுக்காக ஜெபிக்க வாழ்த்த வந்திருக்கும் ஒவ்வொரு அருட்சகோதரிகளையும் எமது குடும்பங்கள் சார்பாக நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்வுக்காக முன் தயாரிப்புகளில் உதவிய ஒவ்வொருவருக்கும் வந்திருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் எமது குடும்பங்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மதிய உணவு தயாராக இருக்கிறது. உணவருந்தி செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நெஞ்சம் சிந்து பாடும் நீரே தஞ்சமென்று உம்மை தேடும். எந்த நெஞ்சம் சிந்து பாடும் நீரே தஞ்சமென்று உம்மை தேடும். அரணும் நீரே கோட்டையும் நீரே சரணடைந்தேனே ஆண்டவர் நீரே என் வாழ்வின் நம்பிக்கை நீரே. எந்த நெஞ்சம் சிந்து பாடும் நீரே தஞ்சமென்று உம்மை தேடும்.